السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தொடர்ந்தும் நாம் அல் குர்ஆனுடைய ஜுஸு அம்ம 30வது ஜுஸுவினுடைய அத்தியாயங்களை நாம் தொடர்ந்து படித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று அல் குர்ஆனுடைய 104வது அத்தியாயம் சூரா அல் ஹுமஸா. இதற்கு புறம் கூறுதல் என்று தமிழிலே ஒரு கருத்து வழங்கியிருக்கிறார். என்றாலும் இந்த அல் ஹுமஸா என்பது விரிவான அர்த்தங்களை கொண்டது. எனவே சூரா அல் ஹுமஸா என்கிற அத்தியாயத்தை நாம் இன்று படிக்கிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவது நாம் இந்த அத்தியாயத்தை ஓதிவிட்டு தொடர்ந்தும் நாம் இதை பற்றிய விளக்கங்களுக்குள் வருவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூரா அல் ஹுமஸா என்கிற அத்தியாயம் மக்காவிலே இறங்கிய அத்தியாயம். இந்த அத்தியாயம் 9 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயமாக இது இருக்கிறது. இந்த அத்தியாயம் அல் குர்ஆனுடைய அத்தியாயங்களிலே 104வது அத்தியாயமாக இருந்தாலும் இது சூரா அல் கியாமா என்கிற அத்தியாயத்துக்கு பிறகு இறங்கிய ஒரு சூரா என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூராவை நாம் முதலாவது மொழிபெயர்த்துவிட்டு இந்த சூராவினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல் ஹுமஸானா புறம் கூறல் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அல்லாஹு தஆலா இதிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சம்பந்தமாக சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய என்னுடைய விரிவுரையிலே மிக விரிவாக பேசியிருக்கு. அதாவது அளவற்ற அன்புடையவன், நிகரற்ற இரக்கமுடையவன், அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹுடைய விசாலமான அன்பும் இரக்கமும் கொண்ட அல்லாஹுடைய பெயர் கொண்டு நாம் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அதாவது குறை பேசி புறம் பேசி தெரிகின்ற ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. வைல் அப்படின்றது பல அர்த்தங்கள் இதுக்கு இருக்கு. கேடு உண்டாகட்டும், அல்லது நாசம் உண்டாகட்டும், அல்லது சாபம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும் என்று இதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு. அப்ப வைலுன் அழிவு உண்டாகட்டும். யாருக்கு அழிவு உண்டாகட்டும்? லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. ஒவ்வொரு குறை பேசுகின்றவனுக்கும் புறம் பேசுபவனுக்கும் அழிவு உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். இப்போ நாம் சாதாரணமாக சொல்லுவோமே, நாசமாக போவான், அழிஞ்சு போவான் என்று. அல்லாஹு தஆலா இந்த புறம் பேசி குறை பேசுகின்றவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தத. அத்தகையவன் பொருளாதாரத்தை சேர்த்து அதை எண்ணிக்கொண்டிருக்கின்றான். பொருளாதாரம்தான் தனது வாழ்க்கை, அதுதான் தன்னை காப்பாற்றும் என்ற நோக்கத்தோடு அதை தர்மம் செய்யாமல் அதை சேர்க்கிறான், அதை அதிகம் அதிகமாக சேர்த்து எண்ணிக்கொண்டிருக்கிறான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத்.
அவன் நினைக்கிறான், யஹ்சபு அவன் நினைக்கிறான், அன்ன மாலஹு அஹ்லத் நிச்சயமாக அவனுடைய பொருளாதாரம் அவனை நிலை பெறச் செய்யும் என்று நினைக்கிறான். காசு பணம் இருந்தா அவனுக்கு எல்லாமே நிரந்தரமா கிடைக்கும் என்று அவன் நினைக்கிறான். யஹ்சபு அவன் நினைக்கிறான், அன்ன மாலஹு நிச்சயமாக அவனுடைய பொருளாதாரம் அஹ்லதா அவனை நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், கல்லா அப்படி அல்ல, லயும்பதன்ன ஃபில் ஹுதமா அவன் ஹுத்தமாவில் எறியப்படுவான். கல்லா அப்படி அல்ல, அவ்வாறல்ல, லயும்பதன்ன நிச்சயமாக அவன் எறியப்படுவான். எதுல? ஃபில் ஹுத்தமா ஹுத்தமாவில் எறியப்படுவான், நரகத்தில் எறியப்படுவான். ஹுத்தமாண்டா என்னன்றத நான் விரிவான விளக்கத்தில் சொல்றேன். வமா அதுராக மல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் உமக்கு என்ன என்று உங்களுக்கு அறிவித்தது எது? வமா அதுராக் உமக்கு அறிவித்தது என்ன? எதை? ஹுத்தமா என்றால் என்ன என்று உமக்கு சொன்னது எது? அல்லாஹ் சொல்றான், நாருல்லாஹில் மூகதா. நார் என்றது நெருப்பு. அல்லாஹு தஆலா அந்த அல்லாஹ்வின் நெருப்புன்றான். பொதுவா நெருப்புன்னு சொல்லாம நாருல்லாஹி அல்லாஹ்வுடைய நெருப்பு, அது மூட்டப்பட்டிருக்கிறது. அப்ப ஹுத்தமாவில் அவன் எறியப்படுவான். அது மூட்டப்பட்ட ஒரு நெருப்பு, அல்லாஹ்வுடைய நெருப்பாகும். அது எப்படிப்பட்ட நெருப்பு? அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அது உடல்ல பட்ட உடனே அது உள்ளங்களை, அஃபிதா அவனுடைய இருதயங்களிலே அது தாக்கத்தை ஏற்படும். வெறுமனே உடம்பே இருக்காது. அந்த 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 நெருப்பு, அதனுடைய அந்த அகோரம் அவன் உள்ளத்தையும் அது கரித்து விடும், உள்ளத்துக்கும் அது சென்றடையும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அதாவது அல் அஃபிதான்றது இதயங்கள், குஆதுன்னு சொல்லுவோமே, அதுல பன்மைதான் அஃபிதா. அலல் அஃபிதாண்டா இதயங்கள் மீது அந்த நெருப்பு சென்றடையும். இன்னஹா அலைஹிம் முக்ஸதா, நிச்சயமாக அந்த நெருப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். நெருப்பாலே அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அவர்களை மூடி விடுவான். நெருப்பு தான் அவர்களுக்காக கதவு, அதுதான் அதை மூடிக்கொள்ளும். அந்த நெருப்பு அவர்களை மூடிக்கொள்ளும். முக்ஸதான்றது சூழ்ந்து கொள்ளும். ஃபீ அமதின் முமத்ததா, ஃபீ அமத், அமத்ன்றது தூண், தூண் அல்லது கம்பங்கள்னு சொல்லுவாங்க. நீண்ட கம்பங்களிலே அவர்கள் கட்டப்பட்டவர்களாக அந்த நரகத்திலே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த வசனம் அல்லாஹு தஆலா என்ன இதுல சொல்றான்? இந்த சூரா இருக்கிற இது மக்காவில் இறங்கியது என்பது இஜ்மா. இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது. சில காபிர்களுக்கு எதிராக இறங்கியது என்று சொல்றாங்க, அது ஆதாரபூர்வமானது அல்ல. எனவே நாம் இந்த சூறாவினுடைய உள்ளடக்கத்தை நாங்கள் கிளியரா பார்க்கணும். இந்த சூறாவை பொறுத்தவரையும் இது அல் ஹுமஸா என்றும் சொல்வார்கள். சில போது வைலுல்லி குல்லி ஹுமஸா என்றும் சில தப்சீர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. அல் ஹுமஸா என்பதுதான் இந்த சூறாவுடைய பேராகும். சிலவங்க இதை அல் சூரா அல் ஹுத்தமான்னு சொல்றாங்க. ஆனா அந்த சூறாவுடைய பேர் என்ன? சூரா அல் ஹுமஸா. பல பேர்களை கொண்டு இந்த சூறாவை தப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க. இது அல் குர்ஆனுடைய 104வது அத்தியாயம். குர்ஆன்ல நீங்க ஓர்டர்ல பார்த்துட்டா 104 9 வசனங்களை அந்த அத்தியாயம் கொண்டிருக்கு. இது சூரா கியாமாவுக்கு பிறகு இறங்கிய ஒரு அத்தியாயம். இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா மிக கடுமையாக ஒரு எச்சரிக்கை செய்யறான். வயலுன்றான், நாசமா போக, நம்ம சொல்லுவோமே அழிஞ்சு போவான் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? திட்டுறான். அல்லாஹ் அவர்களுக்கு திட்டுறான்னு சொல்ற அந்த வார்த்தையை விட சபிக்கிறான், சாபம் எடுக்கிறான், அழிந்து போகட்டும்னு சொல்றான். யார? அல் ஹுமஸா அல் லுமஸா. அதாவது இந்த ஹுமஸாவையும் அல் லுமஸாவையும் அதிகமாக பிறரை பற்றி குறை பேசுகிற, இதில் இந்த ஹுமஸா லுமஸான்றத மொழி அர்த்தத்தை நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். சுருக்கத்துக்காக நான் சில செய்திகளை சொல்றேன். அவனோட வேலை என்ன? ஆட்களுக்கு குறை சொல்றதான் வேலை. குறை என்னத்துக்கு சொல்றான்? பொதுவாக ஒரு மனுஷனை பிடிக்கலண்டா அவன்ல எதையாவது ஒரு குறையை பேசுறது மனுஷன் இயற்கை. அந்த குறை உண்மையிலேயே அவர்கிட்ட இருந்தாலே நம்ம பேசப்படாது. இல்லாததை கற்பனை பண்ணி அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் அப்படி செஞ்சார், இல்லாத பொல்லாத சொல்றது. பல காரணங்களுக்காக மக்கத்து குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது குறை சொன்னாங்க. எதுக்குண்டா இந்த மார்க்கத்தை இல்லாமாக்க, அவர் மேல சேறு பூசி அவரை மோசமான முறையில் சித்தரிச்சு, இவர் ஒரு மோசமான ஆளப்பா, இவர் பொய் சொல்றாரு, இவர் வழிகட்டுக்கு உங்களை எல்லாம் கூப்பிடுறாரு, இவர் சூனியக்காரரு, இவர் மோசமான ஆள், இப்படியெல்லாம் சொல்லி புறம் பேசி அவருக்கு பின்னால அவருக்கு முன்னால
அவருக்கு கண்சாடை செய்து அவரை கேலி செஞ்சு அவரை அவமானப்படுத்தி அவரை குறை சொல்லி இந்த மார்க்கத்தை அழிக்கிறதுக்கு பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்றான். பொதுவாக இந்த குறை பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, அடுத்தவர்களை இகழுவது, கண்ணால சாட செஞ்சு நக்கல் பண்ணுவது, அவங்களோட குறைபாடுகளை பேசு, கீபத் பேசு. அவனுக்கு முன்னாலேயும் பேசலாம், அவனுக்கு இல்லாத அவனுக்கு புறடிக்கு பின்னாலையும் பேசுவாங்க. சிலவங்க முன்னால பேசும்போது நல்ல ஒரு மனுஷன், உங்களை எனக்கு எப்படி பிடிக்கும் தெரியுமா, நான் உங்களை நேற்று கூட நினைச்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பின்னால போய் இவனெல்லாம் ஒரு மனுஷனாம்பா. இது நயவஞ்சகத்தனமான குறை பேசுகிற சிஸ்டம் இன்னைக்கு மக்கள். ஆகவே அல்லாஹ் என்ன சொல்றான், வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குறை பேசி புறம் பேசி தெரியக்கூடிய அனைவருக்கும் கேடுதான். மனிதர்களுடைய குறைகளை நாவாலும் செயலாலும் என்ன செய்யுது, குறை பேசி தெரிவது. அப்ப இதனுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இந்த மோசமான பண்புள்ளவர்களை சாபமிடுகிறான், சபிக்கிறான். எப்படி? அதாவது என்னென்ன பண்பு? புற பேசுறது, புறம் பேசுறது, அதே மாதிரி பொருளாதாரத்தை சேர்க்கிறது என்றது தப்பல்ல. கொடுக்காம அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை செய்யாம அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டாம பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டிய தேவை வரும்போது, நேரம் வரும்போது, கட்டாயம் வரும்போது கூட அவன் அதை பற்றி அலட்சியமாக இருந்து கொண்டு வெறுமனே சேர்க்கிறது. மெட்டீரியலிசம், காசு வரணும், அது ஹராத்தில் வந்தாலும் பரவாயில்லை, அதை சேர்த்து என்றா பல மெத்தட்ல வரலாம். இப்போ நாம் ஒரே பொட்டியை திறந்து என்றதுன்றல, பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கொள்றது, டெய்லி செக் பண்ணி கொள்வது, குறைஞ்சிராமல் பார்த்துக்கொள்றது. சிலவங்க ஜக்காத்தும் கொடுக்கறது இல்லை, சிலவங்க தர்மமும் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி பொருளாதாரத்தை சேர்த்து அதை அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை செய்யாம அந்த பொருளாதார நோக்கத்தோடு பேராசையோடு அதை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த பொருளாதாரத்தின் மீது கஞ்சத்தனம் செய்து அதை செலவழிக்காமல் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல நாசமாகட்டும். அவங்க எங்க போவாங்க? அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தை வாக்களிக்கிறான். அந்த நரகத்திலே அவர்கள் கேவலமாக வீசப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். இதுதான் இந்த சூறாவுடைய சுருக்கம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த மோசமான பண்பாடுகளை சொல்றான். அதுல முதலா என்ன? வைலுன், நாசமாகட்டும், கேடு உண்டாகட்டும். யாருக்கு? லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. ஒவ்வொரு கோல் சொல்லுகிறவனுக்கும், புறம் பேசுகிறவனுக்கும், புற சொல்றவனுக்கும் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல முதலாவது வைல் என்றா என்ன? வைல்ன்றது நாசம், கேடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு தஃப்சீர் ஜலாலைன்ல வைல் என்று சொன்னா அது நரகத்தினுடைய ஒரு 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 வாதி, ஒரு ஓடை என்று சொல்றாங்க. ஆனா அந்த அர்த்தம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. இப்படி ஒரு அர்த்தம் அது இருந்தாலும் அதுதான் அதனுடைய அர்த்தம் என்று நமக்கு என்ன செய்யலாது, வரையறுக்க முடியாது. அதாவது தஃப்சீர் ஜலாலைன்ல என்ன சொல்றாங்கன்னா, வைலுன் அப்படின்னு சொன்னா கலிமத்து அதாபின், அது தண்டனைக்கான ஒரு பேராகும். அவ்வாதின் ஃபீ ஜஹன்னம், அல்லது நரகத்தினுடைய ஒரு ஓடை என்று ஒரு அர்த்தம் கொடுக்குறான். அப்ப இந்த வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா என்ற நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வைலுண்டா என்னது? கேடு, நாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்றான் லிகுல்லி, எல்லாருக்கும். யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும் தான், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்ல. லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசுற புறம் பேசுற அனைவருக்கும் கேடு உண்டாகட்டும். இதுல யாரையும் அல்லாஹ் விதிவிலக்கல். சிலவங்க முன்னாலேயும் குறை பேசுவாங்க, பின்னாலேயும் பேசுவாங்க. எதுலையுமே சில ஆட்கள் திருப்திப்பட மாட்டாங்க. நீங்க நல்லது செஞ்சாலும் அதுல குறை தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்லதை எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ற, அதை ஏற்றுக்கொள்ற மனநிலை நிறைய பேருக்கு இருக்காது. அப்போ குறை பேசுறது என்பது பின்னால பேசுறது அது எடுக்கும், கண்ணுக்கு முன்னால பேசுறது. சிலவங்க குறை வாயால பேச மாட்டாங்க, கண்ணால் அப்படி நக்கல் பண்றது. பாருங்களேன் அந்த போறாங்க, இந்த நயவஞ்சகர்கள் செய்வாங்களே, மூமின்கள் செலவழிக்கிற நேரத்தில் இவங்க என்ன செய்வாங்க? நக்கல் பண்ணுவாங்க. கண் சாடையால ஒரு ஆளை கேவலப்படுத்துறது, தாழ்த்துறது, இழிவுபடுத்துறது. அப்ப இந்த மாதிரி யாரெல்லாம் செய்யறாங்களோ அந்த ஒவ்வொருவருக்கும் கேடு உண்டாகட்டும். அல்லாஹ் தஆலா வைல் என்ற வார்த்தையை கொண்டு, அதாவது இது ஒரு அனைவருக்கும் பொதுவாக என்று அல்லாஹ் தஆலா இந்த செயல் யாரெல்லாம் செய்யறாங்களோ அத்தனை பேருக்கும் கேடு என்று அல்லாஹ் தஆலா வைலை கொண்டு ஆரம்பிக்கும். அப்ப வைல் அப்படின்னு சொன்னா என்னது? அது நான் ஏற்கனவே சொன்னது போல நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வைலை பத்தி சொல்றோம். யாருக்கு? லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இது அல்லாஹ் தஆலா இந்த வைல் என்ற வார்த்தையை நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா பேசுறான். இந்த வைல் என்றால் என்ன என்ற அந்த அரபு சொல்லுக்கு ஃபஹ்ருத்தீன் ராஸி அவங்க ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க, அஸ்லுல் வைல் லஃப்லத்து
அஸ்ஸுஹ்தி வத்தம், அதாவது கோபம் அல்லது இழிவு, கோபப்படுத்துறது, இழிவுபடுத்துறது அப்படின்ற அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்படும். அஸ்லுஹா வையுன், வை தான் இது அசல் சொல். வயில் என்று சொல்றது அசல் சொல் என்ன? வையுன். அப்ப தும்ம கசுரத் ஃபீ கலாமிஹிம் ஃபஉஸ்லத் பில்லாம், அதுல அந்த வை என்ற அந்த சொல்லோடு லாம் சேர்க்கப்படும். அப்படி சேர்க்கப்பட்டால் என்ன, அதுக்கு அர்த்தம் என்னது? அதாவது கேடு உண்டாகட்டும். உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இந்த வை என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். வை கஅன்னல்லாஹ யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா. இந்த செய்தியை அத்வாஉல் பயான்ல இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டுட்டு வராங்க. இந்த வயில் என்பது அசல், இதனுடைய அசல் வையுன், அதுல தான் வயில் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த வை என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். வை கஅன்னல்லாஹ யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா. இந்த காரூனுடைய விஷயத்துல சில ஆட்கள் காரூனை ஆசைப்பட்டாங்க, அவனுக்கு மாதிரி நமக்கு பொருளாதாரம் கிடைக்கப்படாதான்னு. இந்த காரூன் அழிஞ்சு போனதுக்கு பிறகு சொல்றாங்க, எங்களுக்கு என்னது, அதாவது எங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், நல்ல வேலை தப்பிட்டோம். யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் நாடுறவங்களுக்கு பொருளாதாரத்தை விரிவா கொடுக்குறான், அல்லாஹ் நாடினவர்களுக்கு சுருக்குறான் அப்படின்னு அந்த வை என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இங்க பயன்படுத்து. அப்போ என்னது, எங்களுக்கு பரிதாபமே கை சேதமே மாதிரி ஒரு அர்த்தம். அதே மாதிரி இந்த தஅஜ்ஜுப், ஆச்சரியத்துக்கும் வை என்ற இந்த வயில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அல்லாஹ் சொல்றான், காலத் யா வைலத்தா, அதாவது என்னுடைய கேடே, அலிது வ அன அஜூசுன் ஹாதா பஅலி ஷைஹன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சொன்ன விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது எனக்கு எனக்கு ஏற்பட்ட கேடே ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறாங்க. நான் குழந்தை பெறுவேனா, நானோ எனது வயது கூடியனாக இருக்கிறேன், என்னுடைய கணவர் ஒரு ஷேக், ஒரு வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுவதற்கு இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி யா வைலத்தா அஜஸ்து அன் அக்கூன மிஸ்ல ஹாதல் குராப், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஒரு மகன் அந்த காகத்தை பார்த்து, இந்த காகத்துக்குள்ள அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சே என்று ஆச்சரியமாக என்ன செய்தார். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த வயில் என்ற அந்த சொல் ஆச்சரியத்துக்கும் பயன்படுத்தப்படும் என்று சொல்றாங்க. ஆகவே இதில் சுருக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு கடுமையான நேரத்தில் அழிவுக்காக, அதே மாதிரி ஒரு சாபத்துக்காக, ஆச்சரியத்துக்காக, ஒரு விஷயத்தை தூரப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். குர்ஆன்ல நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், வைலுன் யௌம இதில் லில் முகத்திபீன். அல்லாஹ் சொல்றான், அன்றைய தினத்தில் பொய்யர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, அதாவது ஃபவைலுன் லில்லதீன ஸலமு மின் அஸாபி யௌமின் அலீம். அல்லாஹ் சொல்றான், அதாவது அநியாயம் செய்தவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை, ஃபவைலுன் கேடு உண்டாகட்டும், லில்லதீன ஸலமு அநியாயக்காரர்களுக்கு அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வேதனையை பற்றி சொல்ற நேரத்தில் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் சொல்றான். ஃபவைலுன் லில்லதீன கஃபரு மின் மஷ்ஹதி யௌமின் அஸீம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நிராகரிப்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி நீங்க பாருங்க, வைலுன் லில் முத்தஃபிஃபீன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அளவை நிறுவையிலே மோசடி செய்கிறவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னா. வைலுன் லில் முஸல்லீன்ன்றான், தொழுகையிலே பொடுபோக்காக தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்றான். வைலுன் லில் காசியத்தி குலூபுஹும், எவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டதோ, மின் திக்ரில்லா அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் இறுகி விட்டதோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். உலாயிக ஃபீ ضلالின் முபீன், அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கேயும் வைல் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். வைலுன், அதாவது இதே மாதிரி நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா வைலுன் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். வைலுன் யௌம இதின் லில் முகத்திபீன், சூரா அல் முர்சலாத்ல 15வது அத்தியாயத்தில் நாம் ஏற்கனவே அந்த வசனத்தை பார்த்தோம். இதே மாதிரி நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா வலக்குமுல் வைல், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சூரத்துல் அம்பியால 18வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால லஹும் மூசா வைலக்கும், நாசமா போவீங்களா, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், லா தஃப்தரு அலல்லாஹி கதிபா, அல்லாஹ் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டாதீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுற மனிதர்கள், காலு யா வைலனா, எங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், மம்பாசனா மின் மர்கதினா ஹாதா, இந்த எங்களுடைய எங்களுடைய இடத்திலிருந்து எங்களை எழுப்பினது யார், எங்களுடைய கபர்களிலிருந்து எங்களை எழுப்பினது யார், எங்களுடைய தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பினது யார் என்று கேட்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். இதுவும் ஆச்சரியமும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துலையும் பயன்படுத்தும். அப்போ வைல் என்ற வார்த்தை
பல அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. சுருக்கம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வை அழிவை கொண்டு பிரார்த்திப்பது, கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், நரகம் கிடைக்கட்டும், பல அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போ கேடுதான் யாருக்கெல்லாம் கேடுதான்? லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இப்பதான் இந்த ஹுமஸான்னு சொன்னா குறை பேசுபவர்கள். இந்த ஹுமஸா என்ற இந்த சொல்ல பொறுத்தவரையும் ஹுமஸா லுமஸா ரெண்டுக்கும் சுருக்கம் என்னன்னா குறை பேசுறவன் புறம் பேசுறவன். இந்த ரெண்டு சொற்களும் ஒரே அர்த்தத்தை கொண்டிருக்கிறது என்று சில தஃப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க. இன்னும் சில தஃப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க இல்ல, ஒரே அர்த்தத்தை கொண்டு இருந்தால் அல்லாஹ் தஆலா ஏன் ரெண்டு வசனத்தை திருப்பி திருப்பி சொல்றான்? ரெண்டும் இருவேறு அர்த்தங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய தஃப்சீர்ல இந்த கருத்தை அழகா சொல்றாங்க. பல கருத்துக்கள் இருந்தாலும் ரெண்டும் வெவ்வேறான கருத்து கொண்டது என்றுதான் நாம் என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல் ஹுமஸான்றது அல்லது யஹ்மஸுன் நாஸ பிஃபிஅலிஹி. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஹுமஸா என்பது தன் செயலால் அடுத்தவங்களை என்ன செய்யறது, குறை சொல்றான். அவன் யாரை கண்டாலும் நல்லா பேச மாட்டான், உனக்கும் குறை தான் பேசுறான், பின்னால போய் குறை தான் பேசுறான், எவனையுமே அவனுக்கு பிடிக்கிறதில்லை, அவன் மட்டும்தான் நல்லவன் என்று அவன் நினைக்கிறான். பிறரை குறை பேசுறான். கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஆள் செஞ்சுட்டு வந்துட்டாருன்னா சில நேரம் ஜஸாக்கல்லா ஹைரான்னு சொல்லலாம், அவரை உற்சாகப்படுத்துறதுக்காக அவரை பாராட்டலாம். இவன் பாராட்ட மாட்டான், என்ன செஞ்சீங்க பாருங்கள், அதை அப்படி செஞ்சுட்டீங்க. அந்த குறை பேசுறது தான் அவனோட வேலை. அப்ப அந்த குறை என்பது அவன் தன்னுடைய செயலாலும் பேசுகிறான், தன்னுடைய வார்த்தையாலும் பேசுறான். நடவடிக்கையிலேயே ஒரு ஜாய் கண்ணு ஒரு ஜாய் செஞ்சுக்கிறீங்க அப்படின்றது, ஒரு ஜாதி அந்த வாயால் அந்த 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 வெறுப்பை காட்டுவாங்க, குறையை வெளிப்படுத்துவாங்க, அவன் எக்ஷனால் வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி பேச்சால் அல் ஹம்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல ஹுமஸா லுமஸான்றது அதிகமாக குறை சொல்லும். குறை தான் அவனோட வேலை, அவனோட தொழிலே அதுதான் குறை அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே தெரியுது. அதனால அடுத்தவன் அழியிறல்ல, இவன் தான் அழிஞ்சு போறது, அவனுக்கு தான் கேடு, அவனுக்கு தான் நாசம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஹுமஸான்ற இந்த வார்த்தை வந்து முபாலகா, அதாவது அதிகமாக குறை பேசுறவன், அதிகமாக புறம் பேசுறவன், அதிகமாக அடுத்தவனை பற்றி குறை பேசிட்டு இருக்கிறவன். அப்போ அல் ஹுமஸா என்பது பில் ஃபிஅல், அவனுடைய செயலால் செய்வது. லுமஸா என்பது அவனுடைய வார்த்தையால் அவன் குறை சொல்றது, அடுத்தவங்களை குத்தி காட்டிக்கிட்டே இருப்பான். இது அப்படியே அடுத்த இதை வந்து அப்படியே நேர் எதிரான கருத்துன்னு சொல்றாங்க. சிலவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹுமஸா அப்படின்னு சொன்னா, அதாவது ஷேக் இப்னு ஜுஸை ரஹிமஹுல்லா இதை சொல்றாங்க, அல் ஹுமஸா என்பது பில் கவுல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னது, அல் ஹுமஸா செயலால் என்று, ஹுமஸா சொல்லால, லுமஸா அவனுடைய செயலால அப்படின்னு. அதாவது அந்த ஹுமஸா லுமஸா என்பதற்கு அதாவது எதிர்மறையான கருத்துக்கள். ஆனால் சுருக்கம் மாற்றமானதல்ல, சுருக்கம் முரணானதல்ல, எல்லாமே குறை பேசுதல். நாவாலும் செயலாலும் குறை பேசுகின்றவர்கள், புறம் பேசுகின்றவர்கள், அடுத்தவர்களை அவர்களை தாழ்த்துபவர்கள், அவர்களை பற்றி மோசமாக பேசுகிறவங்க எல்லாரையும் இது எடுக்கும். நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி விளங்கினாலும் இந்த வார்த்தை ரெண்டுத்தினுடைய சுருக்கம் இதுதான். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, சிலவங்க சொல்றாங்க வந்து ரெண்டும் இன்னஹுமா லஃப்தானி லிமஅனன் வாஹித், இது ரெண்டும் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தை என்று சில பேர் சொல்றாங்க. ஆனாலும் வகால பாதுஹும், இன்னும் சில பேர் சொல்றாங்க பல் லிகுல்லி வாஹிதி மின்ஹுமா மஅனா கைரல் மஅனல் ஆஹர், ரெண்டுக்கும் வேற அர்த்தம் அப்படின்னு. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்களோட தஃப்சீரில் இதை சொல்ற நேரத்தில் ஒரு காயிதா ஒன்று இருக்குது. என்ன காயிதான்னு சொன்னா, அதாவது தஃப்சீரிலும் தஃப்சீர் அல்லா விஷயங்கள், அதாவது அன்னஹு இதா தாரல் அம்ர் பைன அன் தக்கூனல் கலிமா மஅல் உக்ரா பிமஅனா வாஹித் அவு லிகுல்லி கலிமத்தின் மஅன், அதாவது ரெண்டு வார்த்தை இருக்கு, அந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே பொருளும் கொள்ளப்படுகிறது, ரெண்டு பொருளும் கொள்ளப்படுகிறது அரபுல என்றால் நாம் ரெண்டு பொருளை தான் எடுக்கணும். ஏன்னு கேட்டா ஒரே பொருள் ஒரே கருத்தில் தான் அந்த ரெண்டு சொல்லும் என்று நாம் அதை விளங்கினோம்னால் அல்லாஹ் தேவையில்லாமல் ஒரு வேர்டை எக்ஸ்ட்ரா சொல்றான் என்று நம்ம நினைக்க வேண்டிய. ஆகவே ரெண்டுடைய அர்த்தம் என்னடா வெவ்வேறு அர்த்தமாக இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை சொல்றான். அப்போ ஒவ்வொரு குறை பேசுகின்றவர்கள், அதே மாதிரி புறம் பேசுகின்றவர்கள், அடுத்தவர்களுடைய குறைய தாழ்த்துறவங்க, அடுத்தவங்களை கேவலப்படுத்துறவங்க, முன்னாலும் பின்னாலும் செய்கினையாலும் செயலாலும் அவங்களுடைய அங்க அசைவுகளாலும் அடுத்தவங்களை யாரெல்லாம் குறையாக்குறாங்களோ, டேமேஜ் பண்றாங்களோ, குத்தி காட்டுறாங்களோ, கண் சாடையால் செய்யறாங்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு நாசம்தான், அவர்களுக்கு கேடுதான் என்பதை
அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அல்லாஹ் இதை குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, வமின்ஹும் மன் யல்மிஸு வமின்ஹும் மை யல்மிஸுக ஃபிஸ் ஸதகாத். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சூரத்து தௌபாவோட 58ஆம் வசனத்துல வருது, தர்மம் செய்கிற விஷயத்துல சில பேர் இருக்கிறாங்க அவங்க குறை சொல்றாங்க. எல்மிசுக்க பிஸ் ஸதகாத் ஃபஇன் உது மின்ஹா ரது. அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. வ இல்லம் யுது மின்ஹா இதாஹும் யஸ்கதூன். அவர்களுக்கு அது கொடுக்கப்படையில்லைன்னு சொன்னா அவங்க கோபப்படுறாங்க, குறை சொல்றாங்க. பாருங்க, நியாயமாவா பங்கு வைக்கிறார், எங்களுக்கெல்லாம் என்ன தரவா செய்யறாரு அப்படின்னு அல்லாஹ் சூரத்து தௌபால 58ஆம் வசனத்தில் சொல்ல. இவங்க குறை சொல்றதுதான் இவங்களோட வேலை. எதுலையுமே திருப்தி பட மாட்டாங்க. இப்போ ஒரு ஆளை பத்தி நல்லெண்ணம் இல்லை, பேசுறது தான். என்னவெல்லாம் காதில் வருதோ எல்லாத்தையும் அள்ளி பேசுறது. மோசமான பழக்கம் மட்டுமல்ல, அடுத்தவர்கள் தப்பிடுவாங்க. சில நேரம் பாவம் செஞ்சவங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு மீண்டுருவாங்க. இவங்க தேவையில்லாம மாட்டிக்கொள்வாங்க. அடுத்த மனுஷனை பத்தி நமக்கு பேசுறதுக்கு அவன் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அவன் சரியா செஞ்சானோ தவறா செஞ்சானோ, ஒருத்தன் தவறு செய்யறான்னா நேரடியா போங்க, பேசுங்க, நீங்க செய்யற தவறு முடிஞ்ச விஷயம். இது அப்படி இல்லை. அவரை பத்தி தெரியுமா, அவர் என்னவெல்லாம் செஞ்சார் தெரியுமா, அவர் அது செஞ்சாரு, இவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மார்க்கம் உங்களுக்கு சொல்லுதா அடுத்தவங்களை பத்தி நீங்க குறை சொல்லதுக்கு? ஏதாவது உங்களுக்கு தேவைக்குதா? சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா உங்களை சாபம்ன்றான், உங்களை அழிவுன்றான். எதுக்காக நீங்க பிறருடைய நாளைய மறுமையில சிலவங்க வருவாங்க அடுத்தவங்களை பத்தி இந்த மாதிரி குறை பேசிட்டு அவங்களோட நன்மையை அந்த குறை பேசப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் வாங்கி கொடுத்துருவான். இவங்களோட நன்மையே இல்லைண்டா அவங்களோட தீமையை, அதாவது யாரையெல்லாம் இவங்க குறை பேசினாங்களோ அந்த குறை பேசப்பட்டவங்களோட தீமையை தூக்கி இவங்க தலையில கட்டுவான். நல்லதை செஞ்சு நரகத்துக்கு போற கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல் முஃப்லிஸ்ன்றாங்க, வங்குரோத்துக்காரன்னு சொல்றாங்க. எனவே யார விஷயத்துக்கு நம்ம குறை பேசுவது கூடாது என்பதை இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான். அப்ப இதை பத்தி நிறைய கருத்து ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப சிலவங்க சொல்றாங்க அல் ஹம்ஸ்ன்றது பில் ஃபிஅல், என்னது, அதாவது ஹுமஸான்னு சொல்லிக்குது. அல் ஹம்ஸ் அதனுடைய அடி அல் ஹம்ஸ் என்கிற அந்த மஸ்தர், அது செயல் மூலம் குறை சொல்வது. யானி அன்னஹு யஸ்ஹரு மினன் நாஸ் பிஃபிஅலி, தன்னுடைய செயலால அடுத்தவங்களை குறை சொல்றான். சில நேரம் முன்னுக்கு சொல்றான், சில நேரம் பின்னுக்கு சொல்றான், சில நேரம் கடுக்கடுக்கிறான். இது மாதிரி எதை வேணும், அடுத்தவர்களை டேமேஜ் பண்ற விதமான எல்லா விதமான மெத்தட்ல குறை சொன்னாலும் எடுக்கும். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அல் அல் லம்ஸ்ன்றது பில்லிசான், நாவால. இவர் நயவஞ்சகர்கள் செஞ்சாங்களா இல்லையா? சஹாபாக்கள் சில பேர் இந்த தபூக் யுத்தத்தில் தர்மம் கொடுக்குறாங்க. கூட கொடுத்தா சொல்றது என்ன, இவர் காட்டுறதுக்கு தான் எல்லாம் பண்றாரு. அதாவது நல்ல நோக்கங்களை கொச்சப்படுத்தியது, நல்ல நோக்கங்களை பிழையாக்கி. இந்த வேலை செய்யப்படாது ஒரு முஸ்லீம், எந்த ஒரு முஸ்லீமா இருந்தாலும் செய்யப்படாது. அடுத்தவங்களோட விஷயத்தில் நல்லதுகளை நல்லதுன்னு சொல்லாட்டியாலும் பரவாயில்லை, மௌனமாயிருங்க. அடுத்தவங்களை கேவலப்படுத்தப்படாது, டேமேஜ் பண்ணப்படாது, அடுத்தவங்களோட குறைய குத்தி காட்டப்படாது. அது முன்னுக்கு செஞ்சாலும் சரி, பின்னால் குறைய சொன்னாலும் சரி. அப்ப அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன், அதாவது அதிகமாக சத்தியம் செய்யக்கூடிய, அல்லாஹ் சொல்றான் இழிவான அதிகம் சத்தியம் செய்யக்கூடிய எவனுக்கும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அல்லாஹ் சொல்றான் ஹம்மாஸின் மஷாஇன் பினமீன், அவன் குறை பேசுறான், கோல் சொல்லிக்கிட்டு தெரிகிறான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கலம்ல 10-11 வசனத்துல சொல்றான். அவன் என்ன செய்யறான், அவனோட வேலை ஹம்மாஸ், அதிகமா குறை சொல்றதான் வேலை. மஷாஇன் பினமீன், கோல் சொல்லிடு, இங்க உள்ள கோலை கொண்டு அங்கிட்டு போறது. மஷான்றது நடந்துகிட்டு தெரியுது, கோலை அங்க போய் என்ன தெரியுமா உங்களை பத்தி அவர் என்ன சொன்னா தெரியுமா, நேற்று நான் போய் பேசியிருந்தேன், பாருங்க உங்களை பத்தி எவ்வளவு மோசமா அவர் சொல், இந்த மாதிரி கோல் சொல்றது, இங்க உள்ளது அங்க சொல்றது, அங்க உள்ளது இங்க சொல்றது, மோசமான ஒரு பழக்கம். அல்லாஹ் இதை என்ன சொல்றான், வயலுன்றான். வயலுண்டா நரகம் அர்த்தம் இருக்குது. கேடு உண்டாகட்டும், நாசமாகட்டும், அழிஞ்சு போகட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்றான். அப்போ அல்லாஹ் வயலுன் இக்குல்லி அஃபாக்கின் அசீம், அதாவது அல்லாஹு தஆலா சொல்றான் இக்குல்லி அஃபாக், அதாவது இந்த பெரும் பொய்யை சொல்லி பாவியாக வாழக்கூடிய, அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாம இல்லாத புல்லாத அவதூறுகளை சொல்லி பாவியாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் கேடுதான். அல்லாஹு தஆலா 45 அத்தியாயத்தில் 7ஆம் வசனத்திலே சொல்றான் வயலுன் லிக்குல்லி அஃபாக்கின் அசீம், அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இந்த அல் ஹுமஸா அல் லுமஸா என்பது பலதரப்பட்ட கருத்துக்கள் வழங்கப்பட்டாலும் நீங்க சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்றா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான சூரத் தௌபால 79 வசனத்தில் அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத், அதாவது விசுவாசம் கொண்டு தாராளமாக தர்மம் செய்யக்கூடியவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்கள குறை சொல்றாங்க. யல்மிஸூன், இந்த இதே சொல்லிட்டான், வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹுதஹும், அவங்க எப்படி தர்மம் கொடுக்குறவங்க இல்லை, அவர்களுடைய சில ஆள் கேட்குறாங்க முயற்சியை தவிர எதுவுமே இல்லை,
அவங்களோட ஜுஹூதை தவிர அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. தர்மமும் கொடுக்குறாங்க. தர்மம் கொடுக்கக்கூடியவர்களை இவர்கள் குறை சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சூரத்து தௌபால 79 வசனத்தில் சொல்றான். எனவே நாங்கள் சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் யாரை பற்றியும் குறை சொல்லப்படாது. கேவலமான விஷயம், மோசமான விஷயம். யார் என்னத்துக்கு குறை சொல்றீங்க நீங்க பிறரை பற்றி? நீங்க சில ஆட்கள் என்னன்றே தெரியாது, காதுல என்னமா உளுந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅன். காதுல கேட்கறதெல்லாம் சொல்றான் பாரு, பொய்யன் என்பதற்கு அவன் தான் அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் நீங்க பிறரை பற்றி குறை சொல்றீங்க? ஏன் பிறரை பற்றி மோசம்? நல்லெண்ணம்ன்றதே இல்லப்பா. நம் அடிப்படை மனுஷனுக்கு கெட்டணும். நல்லெண்ணம்ன்றது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்படி இருக்கப்படாது. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் பிறருடைய விஷயத்தில் அதிகமாக குறை சொல்லப்படாது. அது முகத்துக்கு முன்னுக்கு சிலவங்க சொல்ல, நாங்கள் முன்னுக்கு தானே சொல்றோம், முன்னுக்கு குறை சொல்லலாம்டா எங்க சொல்றானா? இல்லை, குறை எங்கேயும் சொல்லப்படாது, முன்னுக்கும் சொல்லப்படாது, பின்னாலேயும் சொல்லப்படாது. ஒரு மனிதன் தவறு செய்கிறான் அல்லது பாவம் செய்கிறான் அல்லது ஒரு மோசமான விஷயம், அவனுக்கு முன்னால போய் சொல்லு, அழகான முறையில் சொல்லு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லனா இல்லையா? எவ்ரி மௌஇதா ஹஸனான்வா, அழகான உபதேசமாக சொல்லுங்க, இப்படி செய்யாதீங்க, இது உங்களுக்கு கூடாது, அப்படி. அது குறையல்லது. அவர் ஒரு குறையை செய்கிறாருன்னா நீங்கள் அழகான முறையில் நீங்கள் செய்கிறது தவறு, இது பாவம், அல்லாஹ் இதை விரும்ப மாட்டான், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, அது இல்லை. இது சும்மா என்ன செய்யற இவர் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுப்பார், உட்கார்ந்து இவர் இப்படி செஞ்சுக்கப்படாது, அப்படி செஞ்சுக்கப்படாது, அவர் மோசமாக, இவர் இப்படித்தான் அந்த மாதிரி சொல்லணும். இதுகள் கூடாதுன்றதை முதலாவது வசனத்தில் நம்ம மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அப்போ அதாவது முகத்துக்கு முன்னுக்கு நேரடியாக சொன்னாலும் சைகை மூலமாக நாங்கள் சொன்னாலும் மனம் நோகும்படியாக பிறரை குறை சொல்வது கூடாது. ஒருவருடைய நடவடிக்கையை இல்லாட்டி தோற்றத்தை இல்லாட்டி பழக்கங்களை அல்ல அவருடைய சைகைகளை நேரடியாகவோ பேச்சாலோ செயலாலோ சைகினையாலேயோ குறை சொல்வது கூடாது. அதாவது இந்த லும்ஸ்ன்ற சொல்லிக்கிற ஒரு ஒன்றை கூடான ஆயுதத்தை கொண்டு குத்துறண்டார், குத்தும்போது அது ஓடும். அதாவது அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, மனிதர்களை அதாவது புண்படுத்து, அவனை வேதனைப்படுத்து, அவனை குத்தி கிழிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. இதுவும் அல்லாஹு தஆலா சொல்றான், அதிகமாக ஹுமஸா லுமஸான்னு அதிகமாக குறை சொல்றான். குறைதான் அவனோட வேலை என்பது போல் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும். சில நேரங்களில் சில மனிதர்களுடைய குறைகளை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். உதாரணமாக திருமண சந்தர்ப்பங்களில் ஒரு ஆள் திருமண பேச்சுவார்த்தை செய்கிறார், ஒரு கணவர் ஒரு ஆணை பற்றி ஒரு மணவனை பற்றி விசாரிக்கிறார். அவர்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்குது, மோசமான சில நடத்தைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்து. நீங்கள் சஹீஹ் முஸ்லிமில் பாருங்கள், அதாவது அந்த ஹதீஸ் 2953 இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது சஹீஹ் முஸ்லிமில். ஃபாத்திமா பின்த் கைஸ் அவங்களோட அந்த ஹதீஸ்கள் நிறைய வருது. அவங்களோட திருமண அந்த முறிவு தலாக் சம்பந்தமாக வருது. அவங்க திருமணம் தலாக் சொல்லிக்க பிறகு 3 பேர் அவங்கள திருமணம் பேசி வந்தாங்க. அதில் முதலாவது யார்? அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஜஹமும் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி உசாமா பின் ஸைத். அப்போ ரசூலுல்லாஹ் 3 பேரை பற்றியும் சொல்கிறாங்க. முதலாவது சொல்கிறாங்க முஆவியா இருக்கிறாரு, அவர் ரொம்ப ஏழை, அவர்கிட்ட காசு பணமெல்லாம் இல்லை, நீ அவரை திருமணம் முடிக்காத. அப்போ அதே மாதிரி அபூ ஜஹம் இருக்கிறாரு, அவர் பொம்பளை போட்டு அடிக்கிறார், அவனா அது குறை தானே, அவரை நீ திருமணம் முடிக்காது. உசாமா இருக்கிறாரு, அவர் ஓகே நீ திருமணம் முடியும். ஆனால் அந்த பெண் யார்? ஃபாத்திமா பின்த் கைஸ் விரும்பலை, இல்லைன்றாங்க. அப்போ அந்த சைகினையில் சொல்கிறாங்க, இல்லை அவர் எனக்கு சரி வர ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உசாமா முடியும். அப்போ சொன்னாங்க தாஅத்துல்லாஹ் வ தாஅத்து ரசூலின் கைருல்ல சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீ வழிபடுவது உனக்கு சிறந்ததாக இருக்கு. அப்புறம் அந்த என்ன செய்கிறாங்க, உசாமா பின் ஸைத் திருமணம் முடிக்கிறாங்கன்றதை பார்க்க. அப்போ குறை சொல்கிறது என்பது சில காரணங்களுக்காக. உதாரணமாக ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மனிதர் வருகிறார், ஆயிஷா நாய் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அனுமதி கேட்டு வார நேரத்தில் தூரத்தில் பார்த்து சொல்கிறாங்க, இந்த வாரான மோசமான ஆள், குறை தானே. அப்போ என்னத்துக்கு மோசமான ஆளுன்னாங்க? ஒரு செய்தியை மெசேஜை சொல்கிறாங்க, இன்ன ஷர்ரன் நாஸ் இன்தல்லாஹ் மன்சிலத்தன் யௌமல் கியாமா மன் தரக்கஹுன் நாசு இத்திகா ஷர்ர். அதாவது மனிதர்களில் மோசமானவன் யார் தெரியுமா? அவனுக்கு பயந்து மக்கள் ஒதுங்குவாங்க இந்த உலகத்தில். அப்போ அந்த வாராண்டாப்பா இவனுக்கு அப்படின்ன மாதிரி அவன் துன்பத்திலேருந்து மக்கள் பயந்து ஒதுங்குற மாதிரி நம்ம இருந்தோம்டா நாளைய மறுமையில் நம்ம மோசமான அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தூரத்தில் பார்த்துட்டு இந்த வாரான படு மோசமான ஆளுன்றாங்க. கிட்ட வந்ததுக்கு பிறகு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாங்க. இதை பார்த்து ஆயிஷா நாய் கேட்குறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க, இதுதான் மோசமான நபர்கள் யார் தெரியுமா? அவன் மக்கள் பயந்து ஓடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும்.
ஆகவே நாம் பிறரை நாம் குறை சொல்லக்கூடாது. ஒரு தலைவர் அல்லது ஒரு தேவையான போது ஒரு ஆளை பற்றி ஒரு ஹதீஸினுடைய தரம் பார்க்குற நேரத்தில் அவர் பலவீனமானவர், அவர் பொய் சொல்லக்கூடியவர், அவர் மறக்கக்கூடியவர், அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான, அதாவது அதுக்கான ஒரு அவசியமும் தேவையும் ஏற்படுற நேரத்தில் அல் ஜரஹுவத் ஆதியில் ஹதீஸுகளில் குறைநுரை காணுவதற்காக அந்த ஒரு ராவியை பற்றி பேசுகிற மாதிரியான விஷயங்களுக்கு கூடுமானதை பார்க்கணும். அப்போ குறை சொல்கிறது, புறம் பேசுறது, அடுத்தவன மனசை காயப்படும். அந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்? அல்லதி ஜமஅ மாலன் வஅத், காசு பணத்தை அவன் சேர்க்கிறான், அதை அதிகமாக எண்ணுகிறான். இப்போ நீங்கள் இந்த வசனத்தினுடைய கருத்தை பார்க்க முன்னுக்கு காசை சேர்க்கிறது என்றது ஹராமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்குற ஒரு ஆள் பொருளாதாரத்தை சேர்க்கிறது தப்பா? இல்லை. பொட்டிக்குள்ளே எவ்வளோ காசு இருக்குதுன்னு நம்ம எண்ணி பார்க்குறது தப்பா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா இங்கே பயன்படுத்துகிறான் நீங்கள் பார்க்கணும். இது மாதிரியான வசனங்களை பார்க்கணும். அல்ஹாக்கும் அத்தகாசுர், அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த 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 எண்ணம் உங்களை பராக்காக்கி விட்டது. அல்ஹாக்கும் அத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபரை சந்திக்கிற வரை. பொருளாதாரத்தை சேர்க்கிறது தப்பல். ஜக்காத்தை கொடுக்குறீங்க, பொருளாதார, அதாவது ஏழைகள் கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் தர்மம் கொடுக்குறீங்க. எவ்வளோ சில ஆள் கேட்குறானோ, உலகமே அழிஞ்சு பிறண்டாலும் பேங்கில் உள்ள காசு எடுக்க மாட்டேன், வழங்குதா? அப்படித்தான் கொடுக்கணுண்டா ஒரு கணக்கு பார்த்து ஒரு 5 10 அதை கொடுப்பாங்க. அதை கொடுத்து போடு, அதை ஒரு 10 ரூபாயை கொடுத்து போட்டு என்னமோ 10 கோடி கொடுத்த மாதிரி இவருக்கு ஒரு பெரிய கவலை. 10 ரூபா கொடுத்துட்டோம் பாருங்க. அவர் கோடிக்கணக்கில் பேங்கில் இருக்குது, சொத்து கழிக்குது, பணம் இருக்குது. காசு தான் நம்ம வாழ் காலையிலையும் பின்னாரையும் காசை பற்றியே யோசனை வச்சுக்கிட்டு குறைஞ்சிக்குதா, யாருக்கா நம்ம கொடுத்துட்டோமா இல்லை கொடுத்து, அந்த மாதிரி அந்த கணக்கு பார்க்குறதல்ல அங்கே பிரச்சனை. அந்த காசின் மீது அதிகமான அன்பு வச்சு அதுக்கு அதை கஞ்சத்தனம் பகில நாய். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு கூட போக மாட்டேன். என்னென்னா காசு குறைஞ்சிருமா பேங்கில், பார்த்தா 100 பவுன் நகை வீட்டில் காணி போய் இல்லாமல் எல்லாம் செய்வார். ஆனால் ஹஜ்ஜுக்கு போக மாட்டார். என்ன காரணம்? குறைஞ்சிரும். ஜக்காத்து கொடுக்க மாட்டார். நான் ஒரு சகோதரர் ஒரு நாள் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நபர், ஒரு எக்ஸ் என்ற ஒரு நபர், ஹஜ்ஜுக்கு போகிறத விட நம்ம குமர்காரியத்தை கொடுத்தா நல்லது தானே, நீ குமர்காரியத்தை கொடுக்கலையா அன்றைக்கி? நான் அதுவும் செய்கிறேன். ஹஜ்ஜுக்கு போகிறது அவருக்கு அந்த காசு குறையுன்றதுக்காக ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிறது மட்டுமல்ல, தான் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் குமர்காரியத்தில், நான் இந்த கல்யாணம் முடிக்கிற வீடுகளில் நான் காசு கொடுக்குற மாதிரி அவர் தன் குறைய நிரப்ப பார்க்க. எவ்வளோ பெரிய மோசமான ஒரு பழக்கம், வயிறு கேடு நாசம். காசு இருந்தால் அதுக்குரிய கடமையை செஞ்சிடணும். ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்கணும். ஜக்காத்து கணக்கே பார்க்குறது, ஜக்காத்து கணக்கு 1 லட்சம் தான் இருக்குமா சும்மா டவுட்டில், 10 லட்சம் இருக்கும், இவர் 1.5 லட்சம் தான் தேரும் போல அப்படின்னு சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய் ரமலான் மாதத்தில் கொடுக்குறது. இதல்ல பொருளாதாரத்தை நீங்கள் சேர்க்கிறது தப்பல்ல, நீங்கள் என்றது தப்பல்ல, தேவையான போது நீங்கள் செலவழி. ஏழைகள் நிர்பந்தமான கட்டத்தில் பள்ளிவாசலுக்கு உங்களுக்கு தர்மம் கொடுக்க தேவைப்படுது, ஏழைகளுக்கு கொடுக்க தேவைப்படுது, கொடுக்கணும். மா நகசத் சதகத்துன் மின் மால், பொருளாதாரம் தர்மம் என்பது பொருளாதாரத்தை எல்லாத்தையும் அந்த செலவங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த ஒரு ஜாதி அந்த அதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறது சரியானு தெரியல. ஒரு என்னதுக்கு எல்லாத்துக்கும் எச்சி கணக்கு பார்க்க. சிலவங்களை சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு கையால் காகம் தருத மாட்டாங்கன்னா இந்த கையில் உள்ள சோறு கீழே கொட்டிடும். அந்த வீண் விரயத்துக்காக வேண்டி திருத்தாம இருந்தால் பரவாயில்லை, அந்த கஞ்சத்தனத்துக்கு சொல்லுவாங்க. சில ஆட்கள் அல்லாஹ் பெரிய கோடீஸ்வரன் ஆயிப்பான், போய் சாதாரண ஒரு பழக்கடைக்காரங்களில் ஒரு 2 ரூபாய்க்கு பேரம் பேசு, அந்த 2 ரூபாயை மிச்சம். அந்த ஒரு மூமினை பொறுத்தவரையும் தாராளமாக இருக்கும். அதாவது ஈமானுடைய அடையாளமே செலவழித்தல். அல்லது இந்த யூஃபிகூன் அல்லாஹ் சொல்றான். எந்த இடத்துல மூமினை பற்றி பேசும்போதெல்லாம் அல்லாஹ் அவங்க செலவழிப்பாங்க, தர்மம் கொடுப்பாங்க, செலவழிப்பாங்க, அடுத்தவங்களை இறக்கப்படுவாங்க, தாராளமாக நடந்து கொள்வாங்க. பிச்சைக்காரத்தனமாக கஞ்சத்தனமாக பகிலனாக ஒரு மூமின் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் பாருங்க எந்த அளவுக்கு சொன்னால் இழந்த முள்ளுக்குள்ள கொண்டு தள்ளிட்டாங்க. சொன்னாங்க என்னை சால்வை எடுத்தாங்க, அந்த இழந்த முள் அளவுக்கு இருந்தால் கூட நான் தந்துருவப்பா, நான் பகிலன் இல்லைன்னு சொல்றேன். எனவே அல்லாஹு தாலா கேடு உண்டாகட்டும் சொல்லக்கூடிய இந்த குறை பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, பொருளாதாரத்தை சேர்க்கிறான். சேர்க்கிறே மட்டுமல்ல, தஅதீத்ன்றது கூடுதலாக எண்ணிக்கிட்டே போயின்றான். அது பெண்டைய பாசையில் பேசுனா பொட்டிக்குள்ளே இல்லை, எல்லாம் டிஜிட்டல் தானே. அக்கௌண்ட்டை பார்த்து கொள்றது, நான் என்ன சரி நடந்துட்டா குறைஞ்சிருப்பான், 10 லட்சம் குறைஞ்சிடப்படாது, 20 லட்சம் குறைஞ்சிடப்படாது, ஒன்றும் இல்லை, சும்மா போட்டுட்டு மூத்தா போகிறான். இல்லாட்டி கோல்டை வாங்கி வீட்டில் வைக்கிறான். கோல்டை வாங்கி வீட்டில் வைக்கிறியே, சரி ஓகே வாங்குறது சேர்க்குற மார்க்கத்துக்கு தப்பல்ல, நீ எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லை, அப்படி இல்லை, அதுதான் அவன்கிட்ட வாழ்க்கை. அறாம் பிரச்சனையே இல்லை. மார்க்கம் நல்லா பேசுவான், பள்ளிக்கு முன்னுக்கு வந்து நிற்பான், 5 நேரம் வருவான், ஆனால் பார்த்தா வட்டி விட மாட்டான். ஏன்? எல்லாத்துலேயும் மார்க்கம் பார்க்குறான், காசு பணத்தில் பார்க்குறான்.
எல்லாத்துலேயும் முன்சப்ல அவருக்கு இபாதத்தை பற்றி பேசுவார், அதை பற்றி பேசுவார். ஏதாவது செலவழிக்கணுன்ற ஒரு நேரம் வந்தால் ஒரே ஓட்டம், பின்னால் ஓட்டம். பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு முக்கியமான வெள்ள நிவாரணம் வந்திக்குது, மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் கம்பளையில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, மண் சரிவு ஏதாவது செய்யணுன்னொடனே இவருக்கு அப்போ தான் ஃபோன் வரும், ஒரே ஓட்டம். ஏன் நின்றா காசு ஒரு 100 ரூபா 200 ரூபா கேட்டானுண்டா. இத்தகையவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் பொருளாதாரத்தை சேர்க்கிறதோ என்றதோ அல்லங்க, அதை பகிலனாக கஞ்சத்தனம். இன்னும் கொஞ்சம் பேர் என்னண்டா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா கொடுத்தாலே என்னமோ நாம் என்ன இவ்வளோ அநியாயமாக்கிட்டோமே, நம்ம 20 ரூபா கொடுத்துட்டோமே, 40 ரூபா கொடுத்துட்டோமே, 50 ரூபா கொடுத்துட்டோமே அப்படின்றான். கவனமாயிக்கணும். பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் நமக்கு தந்தது. அல்லாஹ் தரக்கூடியவன். நீ கொடுத்தா இன்னும் தருவோம். இன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீ நன்றியோட நடந்தேன்னா இன்னும் கூட்டுவேன் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த உலகத்தில் பாருங்க, நல்லவர்கள் என்று அடையாளம் வாங்கினவங்கள் எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்தவங்க. அபூபக்கர் மிக நல்லவர். அவர் எப்படி கொடுத்தாரு? தபூக் போர்ல எல்லாத்தையும் கொடுத்தாரு. என்ன இருக்குன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், ஒன்றுமில்லை அல்லாஹ் ரசூலுல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் வரவாசம் கொடுத்தார். உஸ்மான் இப்னு அஃபான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அள்ளி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சில பேருக்கு கொடுக்க ஒண்ணுமில்லை, கவலையோட கொஞ்சம் இருந்த கையில் அபு ஹைசமா என்ற ஒரு நபித்தோழர் அன்சார் கையில கொஞ்சத்தை கொடுத்தார். முனாஃபிக்கள் பழிக்கிறாங்க, என்னடா இந்த ஒரு குடியை கொடுத்தல அப்படின்றாங்க. உடுக்கணும், இதுதான் ஒரு மூமியினுடைய குணம். அல்லாஹ் சொல்றான், பொருளாதாரத்தை சேர்க்கிறது, அதை நீங்க அதை என்றது தப்பல்ல, அதை கொடுக்காம அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இந்த கிராத்து ஜம்அன்றது ஜம்அ வ அத்தத என்ற ஒரு கிராத்தும் இருக்கு. ஜம்அன்றது அதிகமா சேர்க்கிறது, அதிகமா என்று அதுவாவுல் பயான்ல இமாம் ஷிர்குத் ரஹ்மத்துல்லாஹ் இந்த செய்தியை கொண்டு வராங்க. அப்படி ஒரு கிராத் இருக்கு, விளங்குதா? அப்போ சேர்க்கிறது என்றது மட்டுமல்ல, யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்ல, அவன் என்ன நினைக்கிறான்டா, அவன் பொருளாதாரம் அவனை நிலைத்திருக்க செய்யும் என்று நினைக்கிறான். காசு இருந்தா வேண்டிய ஒன்று செய்யலாம், மனுஷன் அப்படி நினைக்கிறானா இல்லையா? காசை சம்பாதிக்கணும், எப்படி எவனையாவது ஏமாற்றி வட்டி வாங்கி பெருமை அடிச்சு பொய் சொல்லி சீட் பண்ணி காசு கிடைக்கணும். கிடைச்சா நம்ம லைஃப்ல செட்டில்டு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. செட்டில்டு எல்லாம் இல்லை, உனக்கு அழிவு. காசை நீ அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்காம, ஏழைகள் மேல நீ இரக்கம் காட்டாம, அவசியம் வரும்போது தேவை வரும்போது உன்னோட பொருளாதாரத்தை நீ செலவழிக்காம, ஜக்காத்து கொடுக்காம நீ இருந்தேன்னு சொன்னா அந்த பொருளாதாரம் தான் உன்னோட அழிவு. காரும் எவ்வளவு பெரிய பணக்காரன், அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனோட பொருளாதாரத்தை தூக்குறதுக்கு உங்களோட பெரிய கூட்டத்துக்கு இயலாது. அவ்வளவு பொருளாதாரத்தோட அவன் இருந்தான். என்ன செஞ்சான்? பூமியின் அடியில சொருகப்பட்டானா இல்லையா? சில ஆளுக்கு காரூனை பார்த்து அவன் கொடுத்து வச்சவன் அப்படின்னு அவனை மாதிரி நாங்களே ஆசைப்பட்டாங்க. பூமிக்குள்ள போனோன்னு சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை பாதுகாத்துட்டான். அல்லாஹ் நாடினா தருவான் சகோதரர்களே. நமக்கு தரக்கூடாதுன்னு அல்லாஹ் எழுதிட்டா நீங்க பூமியில் செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் கிடைக்காது. லா மானிய லிமா, உனக்கு தந்ததை யாரும் தடுக்க முடியாது. ஒலா மூத்திய லிமா மனா, அல்லாஹ் தடை செஞ்சதை யாருக்கும் தரவும் முடியாது. இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். எனவே அல்லாஹ் என்ன சொல்றான்? யஹ்ஸபு, அவன் நினைக்கிறான் என்னண்டு, அவனுடைய பொருளாதாரம் அவனை நிலை பெறச் செய்யும் என்று அவன் நினைக்கிறான். சூரத்துல் கஹ்ஃப்ல 18 அத்தியாயத்தில் ஒரு செய்தி வருது. அல்லாஹ் தஆலா 2 தோட்டக்காரங்களை பற்றி சொல்றான். அதுல ஒரு தோட்டக்காரன் தஹல ஜன்னத்தஹு வ ஹுவ ஸாலிமுன் லினஃப்ஸிஹி قال ما اظن ان تبيد هذه ابدا, அந்த தோட்டத்தை பார்த்து அவன் நினைக்கிறானா, இது அழிஞ்சு போகும்னு நான் நினைக்கல. وما اظن ان الساعه قائمه, இந்த மறுமை நாள் வரும்னு நான் நம்பல. وَلَئِنْ رُدِدتُّ إِلَى رَبِّي لَأَجِدَنَّ خَيْرًا مِنْهَا مُنْقَلَبًا, அப்படித்தான் நான் திரும்பி மறுமையில் எழுப்பப்பட்டாலும் நான் அங்கேயும் சிறந்தவனாயிருப்பேன் அவன் நினைக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அழிச்சு விட்டான். நேற்றைய தினத்தில் இப்படி ஒரு தோட்டம் இருந்துதாண்ட அடையாளம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கினான். அந்த வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே பொருளாதாரம் நிரந்தரம்னு நினைக்காதீங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னுக்கு ஒரு ஆள் மௌத்தை கேள்விப்பட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ சந்தோஷமாக குடும்பத்தோட போனாங்க, அழிஞ்சிட்டாங்க. அதாவது மௌத்தாகிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. மரணம்ன்றதுக்கு தானே நீங்க சேர்த்து வச்சு கோடி கோடி பணத்தை வச்சுப்பீங்க, அதை அனுபவிக்காம மூத்தா போயிருவீங்க. கபூர்ல போனா உங்களுக்கு என்ன பலன்? இல்லை நான் பேங்க்ல போட்டிக்கிறேன், பேங்க்ல வேற வட்டி, அவர் வட்டியும் என்ன செய்யல, அதையும் எடுக்கிறார் சேர்த்து. காசு ஏண்டா, காசு ஹாவ் ஹாவ் ஹாவுன்னு ஹராம் பார்க்குறல, ஹலால் பார்க்குறல, இந்த காசு இருந்தா என்னமோ அவர் தான் பெரிய ஆள் மாதிரி நினைக்கிறார். இதெல்லாம் அழிவுக்குரிய சாபத்துக்குரிய ஒரு செயல் அப்படின்றது அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, அதை என்ன சொல்றான்? கல்லா, அவ்வாறல்ல, அப்படியல்ல. நீ நினைக்கிறியே காசு பணம் இருந்தா எல்லாம் சரி, அதுதான் எங்களை பெர்மனண்டா அந்த செட்டில் ஆக்கும், இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர், எனக்கு காசு இருந்தா எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறா பாரு. கல்லா, அப்படியல்ல. லயும்பதன்ன ஃபில் ஹுதமான், அவங்க யும்பதன்ன, அவன் எரியப்படுவான். எதுல?
ஃபில் ஹுத்தமா, ஹுத்தமால எறியப்படுவான். இது ஹுத்தமா, நரகத்தில் அவன் எறியப்படுவான். இந்த நபதன்றது தூக்கி வீசு, எப்படி கணக்கில்லாம நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல், அல்லாஹ் வேதம் கொடுக்கப்பட்டவங்க அதை கணக்கில்லாம தூக்கி போட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது கண்ணியை ரெஸ்பெக்ட் பண்ணாம தூக்கி உங்களை எந்த கணக்கும் உங்களை எடுக்க மாட்டோம். நரகத்துக்குலாம் அவனை தூக்கி போடுவோம். பொருளாதாரத்தை சேர்த்து எண்ணிக்கிட்டு அதுதான் உன்னோட லைஃப் நினைக்கிறியா? அது இருந்தால் நீ எல்லாமே பெர்மனன்ட் நினைக்கிறியா? அது இருந்தால் நீ செட்டில்டு நினைக்கிறியா? அடுத்தவங்களை பற்றி கேவலமா நீ பேசுறியா? குறை சொல்றியா? உண்மையை சொல்றவனை பொய் என்று சொல்றியா? அவனை பற்றி மோசமா நடக்கிறியா? உன்னை நரகத்தில் தூக்கி போடுவோம். உனக்கு கேவலமும் இழிவு மட்டுமல்ல, உனக்கு நாசம் மட்டுமல்ல. கல்லாலையும் அவர்கள் ஹுத்தமா என்கிற நரகத்திலே அவர்கள் அறியப்படுவார்கள். ஹுத்தமான்றது நரகத்தில் சொல்லும். இந்த ஹுத்தமான்றது அதாவது ஒன்று சாப்பிடக்கூடிய, அது தன்னே தான் என்ன செய்யும், அழிச்சு, அதாவது மனுஷனை அடியோடு அழிக்கக்கூடிய நெருப்புன்னு அதுக்கு அர்த்தம். ஒமா அதுராக்க மல் ஹுத்தமா, அல்லாஹ் தஆலா சொல்றான், மா ஹுத்தமா என்றால் என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? ஹுத்தமாண்டா என்ன, அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எது உங்களுக்கு அறிவித்தது? அல்லாஹ் சொல்றான், நாருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய நெருப்பு. எது? அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல் மூகதா, மூட்டப்பட்ட, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய, மூட்டப்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய நெருப்பு. இந்த இடத்துல நாருல்லான்றான். அல்லாஹு தஆலா நிறைய இடத்துல நாரு ஜஹன்னம்ன்றான், நரக நெருப்புன்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துல நாருல்லா, அல்லாஹ் மூட்டின நெருப்பு, மனுஷன் மூட்டினதல்ல, அல்லாஹ் மூட்டின பயங்கரமான ஒரு நெருப்பு. அதுதான் சுத்தமா. அந்த நெருப்புக்குள்ள அல்லாஹு தஆலா என்ன செய்வானா, இப்படிப்பட்டவர்களை எரிகிறான். அந்த நெருப்பு என்ன செய்யுமா, அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அந்த நெருப்புக்குள்ள போட்டா, அதாவது ஃபுஆத்னு சொன்னா உள்ளம், கல்புன்ற ஒரு சொல்லும் இருக்கு. கல்புன்றது இந்த பிசிக்கலா உள்ள அந்த இதயத்தையும் நம்ம சொல்லுமே, அதுக்கும் சொல்லப்படும். அதே நேரத்தில் அஃபிதான்றது இந்த மனிதன் உள்ளத்தால தானே நிறைய பொறாமை, வஞ்சகம், அடுத்தவனை பற்றி மோசமா நினைக்கிறது, பேசுறதுல அந்த உள்ளத்துக்கு சம்பந்தப்படுறோம். எந்த உள்ளம் மனுஷனை தப்பான பாதைக்கு கொண்டுகிட்டு போகுது, தப்பா பேச வைக்குது, அந்த உள்ளத்தையும் அது தாக்கும். இத்தலான்றது எட்டி பார்க்கும். இத்தலாத்து ஃபில் ஜன்னான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், ஹதீஸ்ல வருது. அப்ப அதாவது அந்த நெருப்பினுடைய அகோரம் உள்ளத்தையும் அது கரிக்கும், உள்ளத்துக்கும் போய் சேரும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கும். இருதயங்களை அந்த நெருப்பு சென்றடையுமே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்புக்குள் அவர்கள் எறியப்படுவார்கள், கேவலமாக வீசப்படுவார்கள். கணக்கில்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்யப்படுவார்கள், மதிப்பில்லாமல் அவர்கள் அங்கே வீசப்படுவார்கள். இன்னஹா அலைஹிம் முஸதா, அது அந்த நெருப்பு இருக்குதே, சும்மா ஏதோ காலில் கையில் பட்டுட்டு போற நெருப்பல்ல, அவர்களை முழுசா மூடிக்கொள்ளும். இந்த புதையல் புதைச்சி வைப்பாங்க தெரியுமா, இந்த கல்லால் செஞ்சு அதை ஒரு டோரை போட்டு அதே மாதிரி வைப்பாங்க தெரியுமா. அதாவது அதை அப்படி மூடுறதுக்கு தான் இந்த அல் வசீத் என்ற சொல் யூஸ் பண்ணுவாங்க, புதையல். அதுக்கு இந்த இடத்துல முஸதான்றது நெருப்பு தான் அவங்களோட டோர், வேற ஒன்றும் இல்லைங்க. நெருப்பு தான் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். சுப்ஹானல்லாஹ், அந்த நெருப்பு இன்னஹா அலைஹிம் முஸதா. அது மாத்திரமல்ல, ஃபீ அமதின் முமத்தத், நீண்ட கம்பங்களிலே அவர்கள் கட்டப்படுவார். அந்த நீண்ட கம்பங்களிலே, அந்த தூண்களிலே அந்த நெருப்பு பாயும். முக்கியமான விஷயம், ஒரு வேதனையை கொஞ்சம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நரக நெருப்பிலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் உஈது ஃபீஹான்றான், அவர்கள் அதிலே திருப்பி திருப்பி அதுக்குள்ள போடப்படுவாங்க, அவங்களுக்கு வெளியே இல்லை. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயஅதீஹில் மௌத்து மின் குல்லி மக்கானின், அவங்க எல்லா பக்கத்திலேருந்தும் அவர்களுக்கு மௌத்து வரும். வமா ஹுவ பிமையத்தின், அவங்க மௌத்தாக மாட்டாங்கன்ற அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, குல்லமா அராது அன் யக்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா, அங்கேருந்து வெளியே போறதுக்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் அவர்கள் திருப்பியும் அதுக்குள்ள போடப்படுவாங்க. நீங்க பாருங்க சகோதரர்களே, மூடப்பட்ட நெருப்பு இருக்குது. இப்போ ஒரு வெஹிக்கிள், நம்ம கார்ல போறோம், நெருப்பு பிடிச்சிச்சு, நெருப்பு பிடிச்சா டோரை திறந்துட்டு வெளியே ஓடி வரலாம்னு பார்த்தா டோரு மூடிப்பட்டு லொக்காய், வெளியே வரல. அது உள்ளுக்கு நெருப்பு சுவாலையா வருது, எப்படி இருக்கும் பயங்கரம். அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பால தான் அவங்களோட டோர் க்ளோஸ் பண்ணி, உங்களை சூழ்ந்து கொண்ட நெருப்பு, அதிலே நீங்க கட்டப்பட்டிருப்பீங்க, வெளியே போக முடியாமல் அந்த நெருப்பால் நீங்கள் அடைக்கப்பட்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இதில் சொல்றான். அல்லாஹு அக்பர். ஃபீ அமதின் முமத்ததா, நீளமான கம்பங்கள். அதாவது அமதுன்றது முளை அடிக்கிறது, ஒரு மாடுகளை கட்டுறது,
அது நிலத்தோடு தான் அடிப்பாங்க. ஆடு மாடுகளை கட்டுறதுக்கு ஒரு முளை அடித்து அதில் கட்டி வச்சு, இது நீண்ட கம்பங்கள் அல்லாஹ் சொல்றான், நீளமான முளைகள் கம்பங்கள், அதிலே அவர்கள் கட்டப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, நரகத்தில் அவங்க நாளைய மறுமையில் ஒரே தள்ளாக தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூராவுடைய சுருக்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நரக நெருப்பு அது உள்ளங்களை தாக்கக்கூடிய பயங்கரமான நெருப்பு. அந்த நரகம் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் நரக நெருப்பாக அது இருக்கும். அந்த நரகத்திலே அவர்கள் கம்பங்களிலே அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு வேதனை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான். என்ன சொல்றான் இதுல? இந்த வசனத்தை நீங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்க. எப்படி? நீங்க மறுபடியும் பாருங்க, நான் வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால். வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, குறை சொல்லி புறம்பேசி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அல்லதி ஜமஅ மாலம் வஅத்தத, அந்த அவன் பொருளாதாரத்தை தனக்கு நிரந்தரமானது என்று நினைச்சு அதிகமாக சேகரிக்கிறான், அதிகமாக எண்ணுகிறான். ஜம்அ என்ற இடத்துல ஜம்அ என்ற ஒரு கிராத்தும் இருக்கிறது. எனவே அதிகம் அதிகமாக என்ன செய்கிறான்? சேர்க்கிறான், எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அது மாத்திரமல்ல, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத, அந்த பொருளாதாரம் தான் இந்த உலகத்தில் அவனை நிலையாக வைக்கும் நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், கல்லால யும்பதன்ன ஃபில் ஹுதமா, அப்படி இல்லப்பா, அவர்கள் நரகத்திலே எறியப்படுவார்கள். அந்த ஹுத்தமா என்பதை உங்களுக்கு சொல்லி தந்தது எது? நாருல்லாஹில் மூகதா, அது எரிந்து கொண்டிருக்கிற, அல்லாஹுவினால் மூட்டப்பட்டிருக்கிற அந்த ஒரு அல்லாஹ்வுடைய அது நெருப்பாக இருக்கும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, இதயங்களை, அஃபிதா கல்பல்ல, கல்புன்றது அந்த பிசிக்கலா உள்ளதுக்கு வரும். இது அதாவது இந்த மனிதன் எதையெல்லாம் நினைக்கிறானோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அதாவது லா தக்ஃபு மா லைஸ லக பிஇல்ம், உனக்கு அறிவில்லா விஷயத்தை பின்பற்றாத. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், கேள்வியும் பார்வையும் உள்ளங்களும் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலன், ஒவ்வொன்றும் விசாரிக்கும். நீ நினைக்கிறதுனா உள்ளம், ஃபுஆத். ஃபுஆத் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பயன்படுத்தணும். கவனிக்கணும் சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகள் அல்ல. நான் விளக்கப்படுத்துகிறேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு. இது இன்னும் பல மணி நாள், பல நாட்கள் விளக்கப்படுத்துகிற அளவுக்கு இதில் தகவல்கள் இருக்கு. தப்சீர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான அருமையான விளக்கங்களை சொல்லியிருக்கிறான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா. அதே மாதிரி தப்சீர் இப்னு ஜுஸை எடுத்து பாருங்க, அதே மாதிரி தப்சீர் ஸஅதி எடுத்து படித்து பாருங்க, குர்துபி எடுத்து படித்து பாருங்க, இப்னு தபரி எடுத்து படித்து பாருங்க. இதே மாதிரி நல்ல தப்சீர்கள். ஆமாம், சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் இது மிக அழகான முறையில், தமிழ் உலகத்தில் விட அரபு உலகத்தில் மிக அழகான முறையில் இந்த வசனத்தை நமக்கு சொல்லித்தராங்க. எனவே இந்த வசனம் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் குறிப்பிடுத்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பக்கம். ஆனால் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த குறுகிய நான் பார்க்குறேன். ரொம்ப விரிவாகவும் இல்லாமல் ரொம்ப சுருக்கமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நினைச்ச எத்தனை விஷயங்கள் நான் சொல்லும்போது விடுபடவும் செய்யும். இதை விட நான் பேசிக்கிற விஷயத்தை விட முக்கியமான சில செய்திகள் கூட நான் விட்டுட்டு, அந்த வசனத்தை முழுசாக விளக்கப்படுத்த போனால் அது வார்த்தைகள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த புறம் பேசுறது, குறை பேசுறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? நீங்கள் எதுக்கப்பா அடுத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க? அடுத்தவங்களோட சதையத்தை நீங்கள் அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, மூத்தா போனவங்களோட சகோதரரோட சதையை நீங்கள் சாப்பிட விரும்புவீங்களா? எவ்வளோ மோசமான விஷயம் இந்த குறை சொல்கிறது, புறம் பேசுறது, அடுத்தவங்களை பற்றி குத்தி காட்டுறது. அடுத்தவங்களை பற்றி உங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத பேச்சு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அடுத்தவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு? இல்லாத பொல்லாத பேச நடந்ததே இருக்கட்டுமே, நடந்தே இருந்தால் கூட நமக்கு பேசலாம். அவர் அதை செய்கிறாரு, அவர் இப்படி செஞ்சார், அவர் மோசமான ஆள், அவர் சரியில்லாத ஆள். பின்னால் சிலவங்க சொல்லுவாங்க புறம் பின்னாலாம் பேசப்படாது, முன்னால் பேசலாம். முன்னால் ஒருத்தனை காயப்படுத்தப்படாது. அதாவது கீபத்துன்றது சிலவங்க சொல்லுவாங்க அவர் இல்லாத இடத்துல பேசுறது, இருக்கும் போதும் அவரை பற்றி, அவருக்கு முன்னாலே அவரை குறை பேசு. விளங்குதா? இது ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்ட். அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை விளங்கி இதனுடைய அடிப்படைகளை புரிஞ்சு நாம் இது போன்று இன்னும் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் சிறந்தவர் அவரும் குர்ஆனை படிக்கிறார், அடுத்தவருக்கும் படித்து கொடுக்குறான்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இந்த செய்திகளை நம்ம உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இது மாதிரியான செய்திகளை படிப்பதன் மூலம் குர்ஆனை விளங்கி நாம் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை, அல்லாஹ் எதையெல்லாம் சபித்திருக்கிறானோ, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த விஷயங்களை தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கணும். அடுத்த அத்தியாயம் 103 அத்தியாயம் சூரா அல் அஸ்ர்.
வல் அஸ்ர்ன்னு இருக்கிற அந்த அத்தியாயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த தொடரில் படிக்க இருக்கிறோம். கேட்ட விஷயங்களை நாம் வாழ்க்கையிலே செவியேற்று சிந்தித்து அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடந்து தவிர்ந்தவைகளை நாம் முற்றிலுமாக தவிர்த்து நடத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.